ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஓன் வாய்ஸில் பேசி வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி விலாக் போடலாமா, இல்லை குக்கிங் விலாக், ட்ராவல் விலாக் இந்த மாதிரிலாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ போடலாமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பழனியில் பக்கத்தில் ஒரு 2 ஊர் தள்ளி வந்து கணக்கம்பட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். கோயில்னால் வந்து ஒரு சர்க்குரு சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவ சமாதி. அங்கே வந்து போகிறோம். அதை வந்து நான் ஒரு குட்டி விலாகாக நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் பழனி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஆனால் என்னோடய சொந்த ஊர் எல்லாமே வந்து பழனி தான். ஸோ இன்ஸ்டாலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து பழனி பொண்ணு அப்படின்ட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம், பழனி வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு குட்டி டீ போடலாம் அப்படின்ட்டு. ட்ராவல் பண்ணி வந்தாலே டீ இல்லாமல் அது வந்து எனக்கு முடியாது. ஸோ பேக்கரிக்கு போயிட்டுருக்கோம். போய் டீயும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பழனியில் இருக்கிற பழனி ஆண்டவர் காலேஜு. ஸோ பழனியில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். என்னோடய ஃபேவரட் காலேஜுன்னு சொல்லலாம். எனக்கு நிறையா தெரியும் அங்கே வந்துட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு 1 இயரே ஆயிடுச்சு நான் பழனி பக்கம் போய். சொந்த ஊர் பழனி தான், ஆனால் நான் வந்து போகிறக்கே முடியறதில்ல. ஸோ இப்போ வந்து வந்தாச்சு, கணக்கம்பட்டி ஜீவசமாதி வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. பழனியிலேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்ருக்கேன். விளக்கும் பக்கத்துலேயே வந்துட்டு பத்தி ஏற்றி வைப்பாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து விளக்கு வந்து பருத்திகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மிங்க. இந்த பௌர்ணமி சமயம்லாம் வந்துட்டிங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். சாமி கும்பிட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறத வந்து ஃபுல்லாகவே ஒரு குட்டி குட்டி பேனர் மாதிரியே வச்சுருப்பாங்க. கோயில் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பேசினதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்தப்போ கூட்டம் ரொம்ப கம்மி. பௌர்ணமி சமயம்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வந்துட்டு உள்ளேயே வரவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கோமாதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து கொடுக்கணும். உள்ளேயே ஹாஸ்பிட்டல் வசதியும் இருக்குது. என்ன பிரச்சனைனாலும் உள்ளேயே வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, எனி டைமும் வந்து அன்னதானம். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி டைமும் அன்னதானம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, நம்ம கோயிலெலாம் போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். க்யூவில் அன்னதானங்கிற பேரில் ரொம்ப நேரம் நிற்க வச்சுருவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. போன உடனே நம்ம சாப்பிட்டு திருப்தியாக அதுவும் சாப்பிட்டு எவ்வளோ வேணாலும் மறுபடியும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது வாங்கி அது கொடுத்துட்ருக்கேன். பக்கத்தில் போகவே பயமாக இருக்குது. நான் வந்து தோட்டம்லாம் வச்சுருந்தப்போ, நாங்கள் தோட்டத்தில் இருந்தப்போ மாடெல்லாம் வளர்த்திருக்கோம். பக்கத்துலேயே போக மாட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மாட்டுக்கு இந்த அகத்திக்கீரையில் கொடுக்குறது ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாட்டுக்கு ஒவ்வொரு மாடு வந்து கொடுத்தா வாங்க மாட்டேங்குது, எத்தனை பேர் தான் வந்து தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டுச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து சுற்றி பெரிய மரம், அது கீழே வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் முருகமலைக்கு போனீங்கன்னாலும் இதே மாதிரி இருக்கும்.
கல்லெல்லாம் அடுக்கி வச்சா வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நானும் ஒரு 4-5 கல் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். பழனி வந்துட்டாலே நான் அடிவாரம் போகாமல் நான் வரவே மாட்டேன். பழனி மேலைக்கு மேலே போகிறேனோ இல்லையோ, கீழே வந்துட்டு நான் கண்டிப்பாக அடிவாரத்துக்கு சுற்றி அடித்து ஷாப்பிங் பண்ணாமல் நான் வரவே மாட்டேன். ஃபுல்லாக வந்து எல்லா கடையிலையும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டே வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா பழனி மலை ரொம்ப அழகாக வந்துட்டு தெரியுது. ரொம்பவே வந்து ஹாப்பி. ஸோ முடிஞ்சு நல்லா சாமி கும்பிட்டோம். கீழே மலைக்கு போக முடியல, லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 7 மணி 8 மணி ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சூலூர் சிக்னல் கிட்ட வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.